ஆக்சுவலாக பிளைண்டுங்கிற வார்த்தையை எடுக்கணும்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். விஷுவலி சேலஞ்சுடுங்கிற வார்த்தையை நான் வைக்கணும். என் குழந்தைங்களுக்குள்ள இது ஒரு லைஃப்பில் ஒரு சேலஞ்சு தான். இது வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூல் கிடையாது இல்லையா? இது கிடையாதுங்க சார். ஸோ ஏன் இப்போ இது இன்க்ளூசிவாக ஆக்கக்கூடாது? இப்போ இது மாதிரி இருக்கிற இடத்துல என்னென்ன சவால்கள் இருக்குது? டீச்சருக்கு வந்துட்டு நம்மளுடைய சில்ட்ரன்ஸை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க, உட்கார வச்சுட்டு அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. டாக்கிங் பெண்ணால் என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? தமிழ் புக்கில் என்னால் ஈஸியாக படிக்க முடியும். இங்கிலீஷ் புக் படிக்கிறதுக்கு அந்த டாக்கிங் பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள் வந்து இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத விட உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸில் போகிறது, டாக்கிங் பிரெயில் பெண்ணை அதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டியை நாங்கள் பார்க்குறோம். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ சேலத்தில் பார்வைத்திறன் குறைவுற்றோருக்கான அரசு நடுநிலை பள்ளி அங்கே இருக்கோம். அது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி அம்மா. உங்கள் பள்ளி ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வரும்போதே அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம பள்ளியில் வந்து 48 மாணவர் மாணவிகள் படிக்கிறாங்க. 30 பாய்ஸ் 18 கேர்ள்ஸ் படிக்கிறாங்க சார். இப்போ தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த டாக்கிங் பென்னு புக்கு கொடுத்துறாங்க. அது பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து அந்த புக்கை வந்து படிக்க முடியும். அது பெண்ணை வைக்க உடனே அது வேர்டெல்லாம் சொல்லுது. அது பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மாணவர்கள்ட்ட கேட்டால் தெரியும், அவங்க வந்து இன்னும் எவ்வளவு அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு பிள்ளைங்கிட்ட கேட்டால் அந்த பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க சார். கரெக்டாக. கரெக்ட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ இது மாதிரி இருக்கிற இடத்துல என்னென்ன சவால்கள் இருக்குது? சவால்கள்னால் அவங்க இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து விடும்போது வர்றாங்க, திருப்பி இதுக்குள்ளேயே இருந்து அவங்களால வேகமாக எல்லா இடத்தையும் மூவ் பண்ண முடியுது. இது கொஞ்சம் வெளியில் நாங்கள் ஒரு டூரோ ஏதோ வெளியில் கூப்பிட்டு போனால் வெளியில் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க சார். சிரமப்படுறாங்க. டே ஸ்காலர் பிள்ளைங்க அது அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து விட்டதுனால அவங்களுக்கு தெரியல. எனக்கு ஹாஸ்டல் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் போனால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதாவது ஸ்கூலுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூலுக்குள்ளே எங்கே வேணால் போவாங்க வருவாங்க. அதில் பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு இடத்துல விழுக மாட்டாங்க, மோத மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதில் கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டா எட்டு எடுத்து வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு அறக்கட்டளை இந்த பிரெய்லி பென் கொடுத்துருக்காங்க சார். போன வருஷமே கொடுத்துட்டாங்க. 35 புக்கு போன வருஷம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பயனுள்ளதாக இருக்கா? நீங்கள் இப்போ அந்த பேனா வந்து பிள்ளைகிட்ட போன வாட்டி கேட்கும்போது அந்த பெண்ணு வந்து எல்லா புக்லையுமே வாசிக்குமான்னு கேட்டேன். அவங்க நீங்கள் கொடுத்த புக்கை மட்டும் தான் அது வாசிக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ அது மாதிரி புத்தகங்களும் தேவைப்படும். அது எல்லா புக்லையுமே வாசிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு தொழில்நுட்பமும் வளரணும். சேலம் கோஆர்டினேட்டர் வினோத் இருக்காரு. வினோத் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. வெல்கம் சார். ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. இதுக்கு இங்க என்ன பண்றோம் ஸ்கூல்ல? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரெய்லி டாக்கிங் பென் கொடுத்துருக்காங்க சார். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 32 யூனிட் பக்கமாக கொடுத்துருக்கோங்க சார். ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் இல்லாதனால அவங்க அந்த பென்னை வச்சு யூஸ் பண்ணி சூப்பராக படிப்பாங்க. ஓகே. ஒன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹேண்ட்ஸ்ல இருந்து வந்து சொல்லி கொடுத்தாங்க சார். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக அது ரீட் பண்ணி காட்டுவாங்க சார். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம் சார். வாங்க சார் போகலாம். நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் விக்னேஸ்வரி சார். நான் வந்து MA பிஎட் பண்ணியிருக்கேன். பிஎட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் VI முடிச்சிருக்கேன் சார். நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் ஸ்கூல்லாம் வந்துட்டு இங்கே TAB அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு ஸ்கூல் வந்து சைட்டட் ஸ்கூல் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் தான் ஸ்பெஷல் டீச்சர் மூலிமா படித்தேன் சார். இப்போ இன்க்ளூசிவ் ஸ்கூல் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ இங்கே இது வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூல் கிடையாது இல்லையா? இது கிடையாதுங்க சார். ஸோ ஏன் இப்போ இது இந்த ஸ்கூல் இல்லாமல் ஏன் இன்க்ளூசிவாக ஆக்கக்கூடாது? டீச்சருக்கு வந்துட்டு நம்மளுடைய சில்ட்ரன்ஸை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க, உட்கார வச்சுட்டு அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ட்ரைனிங் போகிறப்பே பார்த்தேன். ஏங்க மேம் அவங்கள லாஸ்ட் பெஞ்ச் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கைடை கேட்டேன். அவங்க வாயை திறக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரெஸ்பான்ஸே இல்லாமல் தான் பதில் சொல்கிறாங்க சார். இப்போ பசங்க ஒரு சைட்டட் பர்சன் வந்துட்டு சேலஞ்ச் பர்சனை வந்து திட்டாவோ இல்லை ஹெல்ப் பண்ணலாவோ வந்து ரிசோர்ஸ் டீச்சர் போய் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாஃப் வந்துட்டு போட்டிருக்காங்க, போட்டுட்டு பிளாக் வைஸில் போயிட்டு வாங்க, ஒரு வீக்குக்கு இத்தனை ஸ்கூல் நீங்கள் கணக்கு எடுக்கணும்
அவ்வளோதான். அங்கே போகிறாங்க, 1 hour பார்க்குறாங்க, ஓ இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இத்தனை பேரா, செகண்ட் ஸ்டாண்டர்டில் அந்த கணக்கு மட்டும் எடுக்கிறாங்க, அவ்வளோதான் மேம் சார். இதிலிருந்து வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல சாதனை பண்ணிங்கன்னு இருக்கீங்க, அதனால நான் கேட்குறேன், ஒரு ஸ்டாஃப்னால எத்தனை ஸ்டூடெண்ட் பார்க்க முடியும்? மேனேஜ் பண்ணுறதுன்னா பேசிக் குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்னா ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்டு தான் சார் ஒரே டைமில் பார்க்க முடியும். எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ பிரைல கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் சார் பக்கத்தில் வச்சு எழுத வைக்க முடியும், கையை பிடிச்சி எழுத வைக்கிறோம். ஒரு டீச்சர் ஒரு குழந்தையை தான் ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த மைல்ஸ்டோன் போன குழந்தைய வேணால் பக்கத்தில் வச்சுட்டு இதை நீ எழுதிட்டுடா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஒரு குழந்தைய நம்ம ஓரளவுக்கு ஒரு 1 month ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா அது இண்டிபெண்ட்டாக அது நம்ம சொல்கிற டிக்டேட் பண்ணுறதை பண்ணிக்கணும். இந்த பிரெய்லி இருக்குல்ல, இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால உங்கள் மூலியமாக தெரியும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அந்த பிரெய்லி பற்றி சொல்லுங்கள். எழுதுனா தான் சார் ரா லா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஃபோனில் நாங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது டிவைஸை வச்சு நாங்கள் கற்றுக்குறோங்கும்போது எழுதும் போது அது நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அது உச்சரிப்பு வந்து சரியான உச்சரிப்பாக இருக்குமா, ஆடியோவை கேட்டுட்டு அப்படி அவங்க படிக்கும் போது அப்படிங்கும்போது அது வந்து கேள்விக்குறி தான் சார். ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி வராது சார். ஓ, பிரெயிலில் ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். ஸோ ஆதவ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஆதவ்? இப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். 7th. ஓகே, நீங்கள் எப்படி படிப்பீங்க? ஸோ இப்போ எப்படி உங்களுடைய மெத்தட் ஆஃப் லேர்னிங் இருக்குல்ல, அது எப்படி கற்றுக்குறீங்க ஒவ்வொன்றையும்? நாங்கள் வந்து நார்மலாக வந்து இப்படி நாங்கள் பிரைல் புக்ஸை வந்து இப்படி தொட்டு படிப்போம். ஓகே, தொட்டு படிப்பீங்க. இது வந்துச்சுனால இது நாங்கள் இப்படி வச்சா போதும், இது சொல்லிடும். ஓகே, நம்ம இந்த அட்டையில் வைக்காம போனோம்னா இதில் இருக்க தலைப்பு சொல்லாது. சரி, இப்போ வைங்க, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் ரைம்ஸ். ஓ, இங்கிலீஷ் ரைம்ஸ்ன்னு சொல்லுது. சரி, இதை வைக்காமல் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ வைக்காமல் இங்கே சொல்லுங்கள், இதை படித்து சொல்லுங்கள் பார்ப்போம். இதை தொட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்லுங்கள். வந்து இருங்க, ITLE. இது இங்கிலீஷில் இருக்கிறனால எனக்கு புரியலையே. இங்கிலீஷில் இருக்கிறனால புரியலையா உங்களுக்கு? சரி, அப்போ இது மேபி இந்த பென் ஹெல்ப் ஆகும். அப்போ ஆமாம், இந்த பென்னில் வைங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்க? டைட்டில். இப்போ நான் வந்து கண்டென்ட்ஸ்குள்ளே இருக்கேன், பொருளடக்கத்தில் இருக்கேன். ஓகே, இங்கே வச்ச பாடும் இப்படி வச்சா பாட்டு பாடும். கலக்குறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு சார். சொல்லுங்கள். இப்படின்னு நினைச்சு இன்னொரு வாட்டி கேளுங்க. சூஸ் ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க. அதாவது ஜஸ்ட் இருங்க. இது வந்து மைக் பட்டன், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சூஸ் த ஸ்டிக்கர் சொல்லுதா? 401 இங்கே தொடுங்க. இப்போ பாட்டு பாடுங்க. இதில் வந்து நம்ம இதில் வச்சா ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது இதில் வச்சா சொல்லுமா? அதான் எனக்கும் தெரியல ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பாடினது கேட்கும். இப்போ நம்ம பேசுறது கூட கேட்கும். கேட்கும். இருங்க. இதான் இங்கே தானே வச்சேன். 401. எவ்வளோ பண்ணுது? அதான் எனக்கும் தெரியல ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் பாடினது கேட்கும். இப்போ நம்ம பேசுறது கூட கேட்கும். ஓ, இது உங்களுக்கு முன்னாடி தெரியாதா? எனக்கும் தெரியாது. சரி, நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறீங்க? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? பெண்ணு யூஸ்ஃபுல்லாக இல்லையா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி கேட்டேன். ஆன் பண்ணோம்னா இங்கே ப்ளூ லைட் எரியும். அது எப்படி தெரியும் ப்ளூ லைட் எரியுதுன்னு உங்களுக்கு? கொஞ்சம் லைட் எனக்கு தெரியும்.
ஓ வெரி நைஸ் சார். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நானும் வந்து விஷுவல் இம்பேர்டு இவனாட்டம் தான் ஸ்டூடெண்ட் தான். இதே ஸ்கூலில் இது மாதிரி இவங்க இப்போ மேம் HM மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டூடெண்ட். அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட். ஆமாம், அவங்களோட ஸ்டூடெண்ட் எனக்கு. அவங்க 10th எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அவங்க தான் தமிழ் கிளாஸ் டீச்சரு. ஓ இதுவும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சார். இதோட நேம் வந்து எக்ஸஸ் சார். HEXIS எக்ஸஸ். இதில் பார்த்தீங்களா நீங்கள் வந்து பிரைலில் வந்து நீங்கள் என்ன இப்போ பிரைல் புக் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே சைட்டடில் தான் கிடைக்கும். கண்டென்ட் எல்லாமே சைட்டடில் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் பிரைல் கன்வெர்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து ஒன்று ப்ரெஸ்ஸில் கொடுத்து தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ரெஸ் எல்லா இடத்துலையும் கிடையாது. சென்னையில் இருக்கும், அதை விட்டால் மதுரையில் இருக்கும். ஏதோ ஒரு நோட்ஸ் இல்லை எதை அடிக்கணுனாலும் நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தீங்களா அதை எப்படியும் அடித்து வரதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லைனா 2 months ஆகும் மேக்ஸிமம். அவங்க ஒர்க்கே ஹெவி பண்ணுறாங்களா. அடுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட்லியும் அதிகம் சார், பேப்பரோட காஸ்ட்லி. ஆனால் இப்போ இந்த டிவைஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து டிவைஸ் அந்த ட்ரஸ்ட் மூலிமா வடிவமைச்சிருக்காங்க. வெம்பி டெக்னாலஜி மூலிமா வடிவமைச்சிருக்காங்க. இதில் என்னன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே இதில் ஆன் பண்ணிட்டு நம்மளோட மொபைலில் வந்து அந்த வெம்பி டெக்னாலஜியோட ஆப்பில் வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஐடி கொடுத்துருவாங்க சார். இப்போ நம்ம பசங்களுக்கு என்ன கண்டென்ட் போடணுமோ சைட்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பிரெயிலில் அப்படியே காப்பி பண்ணி அங்கே நம்ம சென்ட் பண்ணிட்டோமா இந்த டிவைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க சார். இப்போ இந்த டிவைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1046. ஓகே. இந்த நம்பருக்கு நான் டிவைஸ் போட்டுட்டுனா 1046க்கு என்ன கண்டென்ட் போடணும். இப்போ ஆதவமித்திரனுக்கு அந்த டிவைஸை அலோகேட் பண்ணியிருக்கேன்னா ஆதவமித்திரனுக்கு வந்து இப்போ ஸ்டோரி படிக்கணும்னா ஸ்டோரி போடலாம், திருக்குறள் படிக்கணும்னா திருக்குறள் போடலாம். இன்றைக்கி என்ன நியூஸ் நடக்குதோ அதை வந்து நான் மொபைல்லேருந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ணி நான் அந்த வெப்சைட்டில் போட்டுருவேன் என்னோடய லேப்டாப் மூலிமா. அதை அவன் ஆன் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணும்போது இவன் கனெக்ட் பண்ணி இதில் வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணிட்டானாக்கா மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பிரெயிலில் வந்து டிஸ்பிளே வந்துடும் சார். இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிவைஸ். இப்போ பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ அதே நம்ம இப்போ நியூஸ் கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். யாராவது ஒரு டீச்சர் வச்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தானே. இப்போ எந்த கண்டென்ட் நடத்திட்டு இருக்கோன்னா அப்புறம் ஸ்டாப்பிங் நடத்துறோன்னா அந்த பேராகிராஃப் அப்படியே கட் பண்ணி தூக்கி இதில் போட்டால் அவன் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி சார். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. சரி, ஓகே. தேங்க்யூ சார்.